வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனி வர நாட்கள் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும்னு வேண்டிக்கிட்டு சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா அம்மா பண்ணின சின்ன மிஸ்டேக்கு மீனா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முத்து கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுடுறாரு. மீனா அவர்கிட்ட பேச வர அவர் கோபமாகவே இருக்கிறாரு. மீனா அவர் கூட சண்டை பிடிக்க அவரும் கண்ணதாசன் வரிகள்லேயே பதில் கொடுத்துட்ருக்க. மீனா உங்ககிட்ட பேசாதனால எனக்கு அழுகியே வந்துடுச்சு, கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. வேணும் வேணாங்கிற அளவுக்கு திட்டி விட்டுட்டு இப்போ கவிதையாலேயே சமாதானப்படுத்துறாரு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுமடி அப்படின்னு அவர் பாட டென்ஷன் ஆகுற மீனா தலைவணி எடுத்து அடிக்கிறாங்க. மீனா 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 போதும் போதும் வலிக்குது விடு அப்படின்னு அவரும் தலைவணியை பிடிச்சி தடுக்கிறாரு. மீனாவும் அவங்க விருப்பம் போல வச்சு சாத்திட மீனா வேண்டாம் மீனா அப்படின்னு தலைவணியை ஒரு கையாலையும் மீனாவை இன்னொரு கையாலையும் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு முத்து. ஒரு கை தானே மாட்டிக்கிச்சு, இன்னொரு கை சும்மா தானே இருக்குன்னு மீனாவும் முத்துவை பிடிச்சி அங்கங்க கிள்ளி கிள்ளி வைக்க மீனா வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாரு அவரு. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், என்கிட்ட எவ்வளவு கோவமா பேசிட்டு போனீங்க அப்படின்னு மீனா கத்த எதுக்கும் பாதுகாப்புக்குன்னு ரெண்டு கையும் இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு முத்து. மீனா உன் மேல கோவமெல்லாம் எதுவும் இல்லை, சாரி, ஏற்கனவே வீட்டு பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருக்கிறேனா, இதுல வீட்டுக்குள்ள வேற உட்கட்சி பூசல் வருது, அந்த கடுப்பெல்லாம் சேர்த்து உன்னை கத்தி விட்டுட்டேன், சாரி அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனாவும் நானும் உங்ககிட்ட அப்படிலாம் பேசி இருக்கக்கூடாது, நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனாவும் ஃபீல் பண்ண, அது பரவாயில்ல விடு, நான் பணத்தை புரட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்றாரு முத்து. உடனே மீனாவும் பிரைட் ஆகி நானும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேங்கன்றாங்க. அப்படியா அப்படின்னு முத்து கேட்க ஆமான்னு மீனா தலையாட்டுறாங்க. பாரேன், ஐடியா கூட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் வருது, இதுக்கு பேர் தான் நல்ல புருஷன் பொண்டாட்டி போல. சரி, நீ என்ன ஐடியா வச்சிருக்கன்னு முத்து கேக்குறாரு. இப்பெல்லாம் அவ சொல்ல மாட்டேன்னு மீனா சொல்ல, அப்ப காலையில சொல்றியா அப்படின்னு முத்து கேக்கு, நான் நடத்தி முடிச்சுட்டு சொல்லுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ சர்ப்ரைஸ்லாம் வைக்கிற அப்படிங்கிறாரு முத்து. அதெல்லாம் அப்படிதான், நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு மீனா கேட்க, நானும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பா நம்ம வீடு நமக்கு கிடைச்சிரும்னு இப்போ ஒரு நம்பிக்கை வருது, பார்க்கலாம் அப்படிங்கிறாரு முத்து. சரி, இனிமே எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது, சரியா அப்படின்னு முத்து கேட்க, அடி ஆத்தி, அது என் கையில் இல்லையேங்கிறாரு முத்து. ஓ அப்ப நான் தான் சண்டை போடுறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர. இரு 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 இருமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, திரும்ப வண்டியை ரிவர்ஸில் எடுக்காத, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போட வேண்டாம், ஓகேவா அப்படின்னு கையை சொல்லிட்டு தன்னோட கை வளைவுக்குள்ள கொண்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் இல்லை, சமாதானம் தான். அடுத்த நாள் பொழுது விடியுது. முத்து கார் செட்டில் ரொம்ப கலக்கமாக நின்றுட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு கார்த்தியும் தினேஷும் வர்றாங்க. ஏன்பா நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கியா அப்படின்னு கார்த்தி கேட்க, எவ்வளவு யோசிச்சாலும் இப்போ கண்ணு முன்னாடி தெரியறது இந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறாரு முத்து. அதான் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்னு தினேஷ் கேட்குறாரு. டைம் ஓடிக்கிட்டே இருக்குடா, அதுவும் இல்லாமல் அம்மா வேற வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2 நாளில் வீட்டு பிரச்சனையை வேற சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஒரு பைக்கில் செல்வம் வர்றாரு. அவர் பின்னாடி இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. வர்றவர் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு, முத்து நான் சொன்னேன் இல்லை கார் மணி இவர் தான் அப்படின்னு சொல்ல, வணக்கம் பாஸ் அப்படின்னு கையை கொடுக்குறாரு முத்து அவருக்கு. நம்ம ஏரியாவில் கார் விற்கிறது வாங்கிறது எல்லாமே அண்ணன் தான் அப்படின்னு செல்வம் சொல்ல, தெரியும்டா, மணி என்னன்னு தெரியாதா, நானே சில பார்ட்டிங்களை இவர்கிட்ட அனுப்பியிருக்கேன், அண்ணே இந்த காரு அந்த காரு அப்புறம் தான் அந்த வேன், அதை பார்த்து சொல்லுங்கன்றாரு முத்து. சரிப்பா, எல்லாத்தையும் செல்வம் சொன்னாப்ல, நீ தான் இப்போதான் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்கிற, வேன் கூட இப்போதான் வாங்கின, அதுக்குள்ளே ஏன்பா விற்கணும்னு பார்க்குற அப்படின்னு அவர் கேட்க, என்னென்ன பண்ணுறது, நம்மள மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு, ஜான் ஏர்னா முலம் சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பெல்லாம், ஒரு அடி எடுத்து வச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி இழுத்து விட்டுடுது அப்படின்னு முத்து ரொம்ப விரக்தியா சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னப்பா ஆச்சுன்னு அவரும் பொறுமையா கேட்குறாரு. வீடு ஜப்தியில் இருக்குன்னு, அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வந்து மாமியார் வீட்டில் இருக்காங்கன்னு, எத்தனை நாள் தான் அவங்களும் அங்கேயே இருக்கிறது, நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாகிக்கிட்டே இருக்கு, சீக்கிரமா வேற பணத்தை கட்டியாகணும்னு, அதான் அந்த கார் ரெண்டையும் வேனையும் பார்த்து சொன்னீங்கன்னா அப்படிங்கிறாரு முத்து. பேப்பர்ஸ் கொடுப்பான்னு அவரு கேட்க, டே கார்த்தி அந்த ஸ்டேரிங் பக்கத்தில் இருக்க எடுத்து கொடுங்கிறாரு முத்து. சரிங்க சார் வாங்க சார்னு கூட்டிட்டு போறாரு கார்த்தி. முத்து கொஞ்சம் வேதனையை விரக்தியுமா அங்கிருந்து போக,
தினேஷ் கார்த்திக் கூட போறாரு. செல்வம் முத்துவோட தோல்ல வந்து கை வைக்கிறாரு. டேய் முத்து, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குது. நீ வாடகை கார்ல இருந்து சொந்தமா கார் வாங்கின, அப்புறம் வேன் வாங்கின, அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. இப்ப திடீர்னு நீ அப்படின்னு அவரு நிறுத்த, என்னடா செல்வம் பண்றது? நம்மள மாதிரி ஆளுங்க என்னதான் முன்னேறிடலாம்னு கனவு கண்டாலும் சூழ்நிலை ரவுண்டு கட்டி அடிக்குதேடா. எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியலடாங்கிறாரு முத்து. சூழ்நிலையால் பெருசாக பிரச்சனை வர்றதில்ல முத்து, நம்ம குணத்தாலையும் நம்ம நடவடிக்கையாலையும் தான் வருது. எல்லாருக்கும் இறக்கப்பட்டா இல்லை நான் தான் எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருந்தா இப்படி தான் பிரச்சனை வரும். அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்க்கணுன்னு விட்டால் மட்டும்தான் நாம் கொஞ்சமாவது உருப்படியாக இருக்க முடியும். போயிட்டு இருக்க முத்துவை செல்வம் ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காரு. மிஸ்டர் மணி பேப்பர்ஸை செக் பண்ணிட்டு வண்டியையும் செக் பண்ணுறாரு. இன்னொரு காரோட பேப்பரை பார்த்துக்கிட்டே வரவர், முத்து இந்த கார் நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அண்ணே இது முதல்ல வாங்கின காரு, அடிக்கடி வெளியூர் ட்ரிப் எல்லாம் போயிருக்கேன்றாரு அவரு. அப்ப இந்த காரை வச்சு நல்லா தான் சம்பாரிச்சிருக்கிற அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாண்ணே ஒரு 10 கோடி சம்பாரிச்சிருக்கிறேன், பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால தானே இப்ப காரு விற்கிறேன் அப்படின்னு நக்கலா சொல்ற முத்து. ஏன்னே நீ வேற அப்படின்னு முத்து வேதனையோட சொல்றாரு. பாத்தியா செல்வம் இப்போ கூட காமெடியாக பேசுகிறாரு அப்படின்னு மணி சொல்ல, செல்வத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. என்னென்ன பண்ணுறது, துன்பம் வரும் வேலைங்கள்ல சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்னாரு, அத கண்ணதாசன் பாட்டா எழுதி வச்சிருக்கிறாரு. என் நிலைமையுமே அப்படிதான் ஆயிடுச்சுங்கிறாரு முத்து. நல்லா பேசுறப்பா நீ, பேசாம நீ அரசியலுக்கு போயிருக்கலாம்ப்பா, ஒரு எம்எல்ஏ கூட ஆகி இருக்கலாம்ப்பா நீ அப்படின்னு மணி என்ன சொல்ல, ஏன்னு இருக்கிற பொழப்பும் போகிறதுக்கா, நீ எவ்வளவு தருவன்னு சொல்லுன்னு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இந்த கார் கொஞ்சம் பரவாயில்லப்பா, 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கி இருக்கிற, ஒரு 4 லட்சம் தேத்தலாங்கிறாரு அவரு. அப்ப இந்த கார் என்ன செல்வம் கேட்க, அது நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 2.5 லட்சம் தேத்துறதே பெரிய விஷயங்கிறாரு அவரு. 4, 2, 6 தானே ஆகுது அப்படின்னு கார்த்தி கணக்கு சொல்ல, அந்த வேன் எப்படி இப்ப வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்கிறாரு தினேஷ். அதுக்கு கட்ட வேண்டிய டியூவே நிறைய இருக்குப்பான்றாரு மணி. ஆமாண்ணே வாங்கி கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, செல்வம் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கு டியூ ஒன்றும் முடியலப்பா, அதிகபட்சமெல்லாம் போகாதுப்பா, 1 லட்சம் வரைக்கும் வாங்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு மணி சொல்ல, 3 பேரும் முத்துவை பார்க்குறாங்க. உடனே கார்த்தி அப்போ 7.5 லட்சம் தான்ப்பா ஆகுது அப்படின்னு கணக்கு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, அண்ணே எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், அதை ஃபைனான்சியருக்கு கட்டி முடிக்கணும், எங்களுக்கு வீடு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாரு முத்து. உனக்கு எவ்வளவுதான்ப்பா கடன் இருக்குன்னு மணி கேட்க, மொத்தம் 38 லட்சம் இருக்குன்னு அப்படின்னு முத்து சொல்ல, அடேங்கப்பா இதுக்கே நீ 4 கார் வாங்கி விற்கணும் போல இருக்கே அப்படின்னு முத்து சொல்ல, இப்போ நீ காமெடி பண்ற பாத்தியானே, பார்த்து சொல்லுனேங்கிறாரு முத்து. இல்ல முத்து, எவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவுதான் வரும், மார்க்கெட் நிலவரம் அப்படிப்பா, இப்பெல்லாம் செகண்ட்ஸில் கார் வாங்குறதே குறைஞ்சிக்கிட்டு வருது, எல்லாருமே புதுசு தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வேணா உனக்காக அதிகபட்சமாக ஒரு 8 லட்சம் ரூபாய் வரலும் பண்ணலாம்ப்பா, அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு மணி சொல்ல, சரிண்ணே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேங்கிறாரு முத்து. சரிப்பா நீ ஃபோன் பண்ணு, நானும் 2-3 பார்ட்டிங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மணி சொல்ல, இந்தாங்கண்ணே ஆட்டோ செலவுக்கு வச்சுக்கோங்கண்ணே பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு முத்து. நம்ம சிஸ்டமே இப்படிதான், ஒருத்தன் கடனுக்கு அடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு அவசர தேவைக்கோ தான் கடன் வாங்குவான். அந்த கடன் இல்லாமல் பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸு புரோக்கரேஜ்னு அதில் இன்னொரு கடன் சேர்ந்து தான் வரும். நான் வரேன் செல்வம்னு அவர் கிளம்புறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு இருக்க, செல்வம் முத்துக்கிட்ட வர்றாரு. அவரோட முதுகில் தட்டி, டேய் முத்து உன்னோட கஷ்டம் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் உன் பொழப்புக்குன்னு இருக்கிறது இந்த கார் தான், அதுவும் இந்த கார் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது, அதை நீ எங்ககிட்ட அடிக்கடி பெருமையா வேற சொல்லுவ, இந்த வேன்லயே நிறைய பெரிய பெரிய ட்ரிப் எல்லாம் வருது, இப்ப இதெல்லாம் விற்கணுமான்னு செல்வம் கேட்க, என்னடா பண்றது, அப்பா அம்மா எத்தனை நாள் தாண்டா மீனா வீட்லயே இருப்பாங்க, இப்பவே எங்க அம்மா அங்க இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, சின்ன சின்ன சண்டையா வருதுங்கிறாரு முத்து. அதுக்காக நீ இப்ப வண்டியை விற்கணுமா, அதுவும் ஒரே நேரத்துல 3 வண்டியை விற்கணுமா அப்படின்னு தினேஷும் சங்கடத்தோட கேட்குறாரு. அப்பாவை நினைச்சா கஷ்டமா இருக்குடா, வீட்டை சீல் வச்சுட்டாங்களேன்னு அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு தெரியுமா, அந்த சீல் வச்ச வீட்டை அவர் பாத்திரக்கூடாதுன்னு நான் அவர் அந்த பக்கமே விடுறதில்ல, எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட அந்த ஏரியாவை விட்டு சுற்றி தாண்டா கூட்டிகிட்டு போகிறேன்,
அப்படின்னு முத்து அழுகையோடு சொல்றாரு. அது எனக்கு புரியுதுடா. இப்ப நகை நட்டு அதெல்லாம் விற்கிறது வேற, தொழில் பண்ற வண்டிகள் எல்லாம் விற்கிறதுனா எப்படிடாங்கிறாரு செல்வம். நகை நட்டு எதுவும் இல்லடா, எல்லாம் போச்சு அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்குன்னு சம்பாரிச்சு கொடுக்குற வண்டியை விற்கணுமா? எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, நெல்லை விற்கலாம், விதை நெல்லை விற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்படியே கேட்டுக்கிட்டே நடந்து போறாரு முத்து. நீயாவது சொல்லுப்பான்னு செல்வத்துக்கிட்ட சொல்ல. டேய் முத்து, கார்த்தி கரெக்டா தாண்டா சொல்றான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கார் ஓட்டி சம்பாதிக்கலான்ற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல, இப்ப அதையும் வித்துட்டா எப்படிடா அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. முத்து, காரை வித்து முழு கடனும் அடைஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் நடக்காது. மீதி கடன் அடைக்க எப்படி சம்பாதிக்க போற அப்படின்னு ரொம்ப நியாயமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. டேய், நான் என்ன விருப்பப்பட்டாடா விற்கிறேன் அப்படின்னு வேதனையோட சொல்லிட்டு கார் பக்கத்தில் வந்து மெதுவாக அது மேலே கையை வச்சு தடவிட்டு இருக்காரு முத்து. பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு ஊரு சுத்துறேன்னு எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அந்த அடையாளத்தை மாத்தினதே இந்த தொழில் தான். அதுவும் மீனா கஷ்டப்பட்டு எனக்காக இந்த காரை வாங்கி கொடுத்தா. எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு, ஆனா அப்பா முகத்தை என்னால பார்க்க முடியலடா. இதுக்கு மேலே அவர் கஷ்டப்பட்டதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலடா அப்படின்னு முத்து சொல்ல, அது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த காரெல்லாம் வித்தாலும் பணத்தை தேத்த முடியாதுடா, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருடா அப்படின்னு செல்வம் சொல்ல, என்ன பண்ணியாவது அப்பா அம்மாவை வீட்டை கூட்டிட்டு போகணும்டா, அது மட்டும்தான்டா இப்ப என் மனசுல இருக்கு அப்படின்னு முத்து கண்ணீரை மறைக்க வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. இன்னும் சில வழிகள் இருக்கு, நீங்க முட்டாளா இல்லை எங்களை முட்டாளா ஆக்குறீங்களான்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்னதான் பண்றீங்கன்னு. ஸ்ருதி அவங்க ஹோட்டல் கல்லால காசு வாங்கி போட்டுட்டு இருக்க கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் வெளியே வர்றாரு. அவர் ரொம்பவே தளர்வா வந்து தலையில இருக்க அவரோட தொப்பியை கழட்டிட்டு நீக்க, என்ன ரவி ஏன் டல்லா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஸ்ருதி வர்றாங்க. சாரி ஸ்ருதி, நம்ம வீட்டு சுச்சுவேஷனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த டென்ஷன்லயே குக் பண்றதுல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. முத்து அவங்கிட்ட இருக்க 3 வண்டியையுமே சேல் பண்ண முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு ரவி சொல்ல. அப்படியா அப்படின்னு ஸ்ருதி அதிர்ச்சியா கேக்குறாங்க. எல்லாரும் அவங்கிட்ட வேண்டான்னு தான் சொல்லி இருக்காங்க, ஆனா அவன் கடனை அடைக்கணுமேன்னு பாவம் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த மனோஜ் அவனும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ரவி கோவமும் வேதனையுமா சொல்ல, மனோஜ் எதுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு ஸ்ருதி எரிச்சலா சொல்றாங்க. ரொம்ப ஃபெடப் ஆகுது ஸ்ருதி. அம்மா அப்பா 2 பேரும் இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு அண்ணி வீட்டில் போய் இருக்காங்க. அண்ணியோட அம்மாவுக்கு ரொம்ப சிரமம்தான், பாவம் அவங்களுக்கே அந்த வீடு பத்தல, இதுல இவங்களும் அங்க போய் இருக்காங்க. அப்பா மனசு எவ்வளவு சங்கடப்படுன்றாரு ரவி. அம்மா வேற லக்ஸூரியா இருந்து பழகிட்டாங்க, அவங்களுக்கும் அங்க கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, அங்கிள் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவாரு, ஆண்டி தான் அவங்கள எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வீட்டு கடனை அடைக்க முத்துவுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு ரவி. ஏய், என்கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸையும் வச்சுதான் நான் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன், நாம இன்னும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டையே எடுக்கல, என்கிட்ட இப்போ ஒரு 50,000 இருக்கும், அதை வேணா கொடுக்கவான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. வெறும் 50,000 வச்சு எதுவும் பண்ண முடியாதுல்ல ஸ்ருதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் மேல பேங்க் லோன் வாங்கலாமான்னு யோசிக்க முடியுமா அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி உடனே புன்னகையோட, ரவி ரொம்ப நல்ல ஐடியா ரவி, லோன் கிடைச்சா கண்டிப்பா வாங்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க அவங்க. முத்துவும் மீனாவும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டு, நம்ம ஷேருக்கு நாம ஏதாவது கொடுக்கணும் இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. தேங்க்யூ ஸ்ருதி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேங்க்ல ஒர்க் பண்றான், நான் அவங்கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு ஸ்ருதியோட பதிலால டக்குன்னு சந்தோஷமாகிற ரவி சொல்றாரு. ஓகேடா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பாவம் அவங்க மட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ லோனுக்கு ட்ரை பண்ணுன்றாங்க ஸ்ருதி. ரவி ரொம்பவே நெகிழ்ந்து போய் தேங்க்ஸ் ஸ்ருதின்னு அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. ஏய், எதுக்கு இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு ஸ்ருதியும் ரவியோட கையை தட்டி கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் மீனா முத்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து சங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எதிரில் 2 லேடிஸ் உட்காந்துருக்க, ஒரு 5 லேடிஸ் நின்றுட்டு இருக்காங்க. மீனா, நல்லா யோசிச்சு பார்த்துட்டியா, நீ இப்போ ராஜினாமா பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு எழுதிட்டு இருக்க மீனாவை பார்த்து ஒரு அக்கா கேட்குறாங்க. மீனா,
உன்னை இந்த பதவியில உட்கார வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு உழைச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணாத மீனான்றாங்க இன்னொரு அக்கா. மீனாவை நிமிர்ந்து பார்த்து, அக்கா எங்க வீட்டுல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால இப்ப கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணாதான் என் மாமனார் மாமியார் சந்தோஷமா இருப்பாங்க. என் புருஷனும் பாவம் பழையபடி எங்க குடும்பத்தை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அந்த லேடிஸ் எல்லாம் ரொம்ப சோகமா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். என்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்க எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கக்கா அப்படின்னு மீனா கெஞ்சலா கேக்குறாங்க. மீனா, அந்த சிந்தாமணி உன்னை ஆளை வச்சு கத்தியால குத்துனா நீ எப்படியோ பொழைச்சு வந்துட்ட. இதையெல்லாம் தாண்டி இந்த பதவியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. ஆனா நீ இதை விட்டுட்டேன்னா அவ ஜெயிச்சிடுவான்றாங்க அமுதா அக்கா. ஜெயிச்சுட்டு போகட்டும்க்கா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவளுக்கு என் மேல இருக்க கோவத்துல தான் என் குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கிறா. என்னால மத்த யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மீனா மறுபடியும் எழுத ஆரம்பிக்க, ஆளாளுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, பண்ணாத மீனா, நாங்க சொல்றத கேளு மீனான்றாங்க ஒரு அக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்னை யாருமே தடுக்காதீங்க. உங்க பேச்ச நான் என்னைக்குமே கேட்காம இருந்ததில்ல. ஆனா இப்போ எனக்கு வேற வழி தெரியல. உங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்காக தான் நான் இந்த பதவிக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தை இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் பண்றது தப்பு தான். உங்க எல்லார்கிட்டையும் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா மறுபடியும் எழுத ஆரம்பிக்க, மீனா மீனா சொன்னா கேளு மீனா, வேண்டாம் மீனா அப்படின்னு எல்லா அக்காங்களும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா எழுதி முடிச்சு கையெழுத்து போட்டுட்டு பேனாவை கீழே வைக்கிறாங்க. ஐயோ என்ன புள்ள இது, சொல்ல சொல்ல கேட்காம அப்படின்னு அவங்கவுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மீனா அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஒரு கவர்க்குள்ள போடுறாங்க. மீனா மீனா வேண்டாம் மீனா, சொன்னா கேளு மீனா, அதை கிழிச்சு தூக்கி போடு. வேண்டாம், நீ யார்கிட்டையும் கொடுக்கவும் வேண்டாம், நீ விட்டு கொடுக்கவும் வேண்டாம், நாங்கெல்லாம் சொல்றோம்ல, கொஞ்சம் கேளு மீனான்றாங்க எல்லாரும். அக்கா அக்கா இருங்கக்கா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா, தயவு செஞ்சு தடுக்காதீங்கன்னு மீனா எழுந்து போக, மீனா 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 சொன்னா கேளு மீனா அப்படின்னு அவங்க பூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்க. மீனா கரெக்டா வெளியே போக முத்து வாசப்படிய மறிச்ச மாதிரி வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதான், எல்லாரும் அப்படியே அமைதியா நின்னுடுறாங்க. அங்க உள்ளர 2 மேல் ஸ்டாஃப் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே திக்குன்னு பாக்குறாங்க. நீங்க எங்க இங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் தடுமாறி போய் கேட்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னமோ ராஜினாமா பண்ண போறியாமா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நான் தான் வேணான்னு சொன்னேன் இல்லைன்னு கத்துறாரு அவரு. எனக்கு புரியுதுங்க, நீங்க சொன்னீங்க, ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமைங்கிறாங்க மீனா. என்ன நிலைமை? இப்ப எதுக்கு நீ ராஜினாமா பண்ற அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லைங்க, அந்த சிந்தாமணி நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டா வீட்டை ஜப்தி பண்றத தடுக்கிறேன்னு சொல்லியிருக்கால, எனக்கு வேற வழி தெரியலங்க, அதனாலதான் இப்படின்னு மீனாவும் சங்கடத்தோட சொல்றாங்க. மீனா, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ ராஜினாமா பண்ணேன்னா நான் சரின்னு சொல்லிடுவேன். அந்த சிந்தாமணிக்கு உன் பதவி மேல ஆசை, அதை விட இந்த பதவியில நீ உட்கார்ந்துட்டு இருக்கன்றத அதால பொறுத்துக்கவே முடியல. என்னைக்கு நீ இந்த பதவிக்கு வந்தியோ அன்னையில இருந்த அந்த அம்மாவுக்கு தூக்கமே இல்லை, அதனாலதான் இவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குன்றாரு முத்து. அப்போ ஒரு அக்கா முன்னாடி வந்து, ஆமா முத்து, எங்களை மாதிரி சாதாரணப்பட்டவங்க இந்த பதவியில இருக்கிறத அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அதை சொன்னா மீனாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்றாங்க அவங்க. ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, மீனா, ஒரு கெட்ட விஷயத்துக்காக உன்னை ராஜினாமா சொல்லிட்டு இருக்க அந்த சிந்தாமணி, நீயே அதுக்காக ராஜினாமா பண்றேன்னு சொல்ற. நல்ல வேலை அமுதா ஃபோன் பண்ணுச்சு, இல்லைன்னா நீ இந்த லெட்டரை கொடுத்துருப்பல்ல அப்படின்னு முத்து சொல்ல, மீனா திரும்பி அமுதாவை முறைக்கிறாங்க. ஆமா மீனா, நான் தான் முத்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீ தான் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். நீயே ராஜினாமா பண்றன்றாங்க அமுதா அக்கா. அப்ப இன்னொரு அக்கா, மீனா, நீ சங்கத்துல தலைவர் ஆனதுல இருந்து எங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி சிந்தாமணி பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் அவளே எடுத்துக்குவா, சும்மா எங்களை வேலைக்கு கூப்பிடுவா, ரொம்ப குறைவா தான் சம்பளம் கொடுப்பா. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கல, நிறைய ஆர்டர் வருது, நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, நாங்களும் நல்லா சம்பாதிக்கிறோன்றாங்க இந்த லேடி. மீனா, நீ தலைவி ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. இல்லக்கா, எங்க வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற அப்படின்னு முத்து கேட்க, உடனே மீனா வாய்ஸை ரைஸ் பண்ணி, ஏங்க, நம்ம வீட்டு பிரச்சனையை பத்தி நான் கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்?
அத்தை மாமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நானும் தாங்க தினமும் பார்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே முடிவு இதுதாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டல்ல அப்படின்றாரு முத்து. நீங்க சொல்றத கேட்க கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லைங்க. ஆனா இந்த நேரத்துல எது முக்கியம்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதை தான் நான் பண்ணவும் போறேன் அப்படின்னு மீனா நடக்க ஆரம்பிக்க, மீனா 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 சொன்னா கேளு மீனா அப்படின்னு எல்லாருமே கத்திக்கிட்டே பின்னாடி வர்றாங்க. அப்போ ஸ்வேதாவும் கூட ஒரு பொண்ணு வர்றாங்க. உடனே மீனா நின்று, என்ன நீங்க இங்கேன்னு கேட்குறாங்க. நீங்க உங்க போஸ்ட் ரிசைன் பண்ண போறீங்கன்றத கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஆமா ஸ்வேதா, வீட்டை ஜப்தி பண்ணாம தடுக்க இதுதான் ஒரே வழிங்கிறாங்க மீனா. பாரு தங்கச்சி, இதை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறாரு முத்து. அப்போ ஸ்வேதா பக்கத்துல நிக்கிற பொண்ணோட தோல்ல கையை வச்சு, மீனா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாங்க. தெரியுமே, நம்ம மல்லிகா அக்கா பொண்ணுதான்றாங்க அவங்க. இவ முன்னாடி எல்லாம் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு இருந்தா. ஆனா இப்ப நீங்க சொல்லி நான் சங்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இவ ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அந்த பொண்ணு இங்க பாருங்கக்கா என்னோட மார்க் ஷீட்டை நீட்ட மீனா வாங்கி பாக்குறாங்க. அப்படின்னு ஆச்சரியமும் சந்தோஷமா அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிறாங்க மீனா. மீனாக்கா நீங்க ரிசைன் பண்ணாதீங்கக்கா ப்ளீஸ்கான்றாங்க அந்த பொண்ணு. மீனா ரொம்ப சங்கடத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷோ பில்டப் போய்கிட்டே இருக்கே. உடனே முத்துவும், மீனா ரொம்ப யோசிக்காத மீனா, இருக்கிறதுலயே பெரிய புண்ணியம் ஒருத்தங்களுக்கு படிப்பை கொடுக்கறது. நாம தான் சரியா படிக்கல. அந்த பொண்ணு நல்ல மார்க் எடுக்குது இல்ல, இதனால எத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கை மாறும். நீ அதை முதல்ல யோசிச்சு பாரு அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்வேதாவும் ஆமா மீனான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா அப்படியே கண்கள்ல கண்ணீரோட நெகிழ்ச்சியா பாக்குறாங்க அந்த பொண்ணு. மீனா நல்லவங்க நல்ல பதவியில இருந்தாதான் 4 பேருக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்கள நீங்க இந்த பதவியில இருந்தாதான் உருவாக்க முடியும். சிந்தாமணி வந்தா இந்த டியூஷன் நடத்துறதுக்கு இடம் கூட தரமாட்டா. எல்லாமே வீணா போயிடுன்றாங்க ஸ்வேதா. மீனா கண்ணீரும் இயலாமையுமா நின்றுட்டு இருக்க, இந்த பதவியில இருந்து உங்களுக்கு கிடைச்சது வெறும் பெருமை மட்டும் இல்ல, இங்க உங்களை சுத்தி நிக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாரோட கனவும் கூட அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, மீனா அப்படியே மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அவங்க அப்படியே அமைதியும் வருத்தமா நிக்க, முத்து ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கையில மார்க் ஷீட்டை கொடுக்க அந்த பொண்ணு அதை வாங்கிக்கிறாங்க. ஒரு அக்கா முன்னாடி வந்து, ஆமா மீனா, என் பசங்க கூட பரீட்சையில நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க மீனா. மீனா இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்கன்னு எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் மீனா. நீ இந்த சங்கத்தோட தலைவியா வந்ததுல என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வர்றது உன் கையில தான் இருக்கு மீனா அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, மீனா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. கேட்டியா மீனா, இப்ப போய் உன் பதவியை ராஜினாமா பண்ணினேன்னா என்ன நல்லது நடக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு முத்து கேட்க, இல்லைங்க அப்புறம் அப்படின்றாங்க மீனா. நீ ரிசைன் பண்ணினா அந்த சிந்தாமணி சொன்னதை செய்யும்னு நீ நினைக்கிறியா? அந்த அம்மாவே ஒரு ஃப்ராடு, பதவியையும் வாங்கிட்டு வீட்டையும் கொடுக்காது அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே பயத்தோட பாக்குறாங்க. மீனா அப்படியே அமைதியா நிக்க, மற்றவங்களும் மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா எப்படியாவது நம்ம வீட்டை மீட்கலாம், அது என்னோட பொறுப்பு. ஆனா நீ இப்ப இருக்கிற பதவி மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இருக்கிறது. அதுக்காகவாது நீ இந்த பதவியில இருக்கணும். அந்த சிந்தாமணி திரும்ப இந்த பதவிக்கு வந்ததுன்னு வையே, சங்கமே இருக்காது. அந்த சிந்தாமணியை அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அமைதியா நின்று இருந்தவங்க எல்லாரும், மீனா ப்ளீஸ் மீனா, மீனா சொல்றத கேளு மீனா, எங்களுக்காகவாது கொஞ்சம் யோசி மீனா, சொல்றத கேளு மீனா அப்படின்னு ஆளாளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சொன்னா கேளு மீனா, கேளு நாங்க சொல்றத, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல அப்படின்னு அமுதாக்கா முத கொண்டு அங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க. அப்போ ஒரு அக்கா, நாங்க சொன்னா கேட்க மாட்டியான்னு கேக்குறாங்க. இவ்வளோ பேர் உன்னை கேட்டும் அதை மீறியும் நீ இந்த பதவியை ராஜினாமா பண்ணனா அது பெரிய தப்பு. உன்னை இந்த பதவியில உட்கார வச்ச எல்லாருக்கும் நீ செய்யற பெரிய துரோகம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா தர்ம சங்கடமா பாக்குறாங்க. இந்த பசங்களை பத்தி எல்லாம் யோசிச்சு பாரு, நல்லா படிச்சுக்கிட்டு வர்றாங்க, இப்ப போய் ராஜினாமா பண்ணினா எப்படி மீனா அப்படின்னு முத்து கேட்க, மீனா அழாத குறையா நிக்கிறாங்க. மீனா நமக்கு நல்லது நடந்தா மட்டும் போதும்னு நினைக்க கூடாது, நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதுக்கு நீ இந்த பதவியில இருக்கணும் அப்படிங்கிற முத்து உடனே மீனா கையில இருக்க கவரை வாங்கி வெடுக்குன்னு கிழிக்கிறாரு. ஏங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு மீனா பதற, மற்றவங்கெல்லாம் ஹே அப்படின்னு ஒரு பேப்பரை கிழிச்சதுக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ணினா மாதிரி பயங்கரமா கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சூப்பர்மா, சூப்பர் முத்து.
சூப்பர் தம்பின்னு ஆளாளுக்கு கிளாப் பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே அமுதா அக்கா மீனாவை அவங்க பக்கம் திருப்பி, மீனா நீ தான் இந்த பதவியில இருக்கணும், நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம், உன் நல்ல எண்ணத்துக்கு முத்தன்னை எப்படியாச்சும் அந்த வீட்டை மீட்டுடுவாரு, நீ கவலைப்படாதன்னு அமுதாக்கா ஆறுதல் சொல்றாங்க மீனாவுக்கு. மீனா இன்னமும் கலக்கமா தர்ம சங்கடமா முத்துவை பார்க்க, ஆமா மீனா பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி முகத்திலையும் கண்ணலையுமா ஆறுதல் கொடுக்குறாரு. மீனாவும் என்ன சொல்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. மீனா நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, இத்தனை பேர் உங்க கூட இருக்கிறோம், பார்த்துக்கலாம் விடுங்கன்னு வார்த்தையால சொல்றாங்க ஸ்வேதா. மீனா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு முத்து முகத்தையே பார்த்துட்டு இருக்க. அவர் ஒரு சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி முட்டுக்கட்டை போட்டா எப்படி, என்னவோ போங்க, நீங்க சொல்றத நான் கேட்குறேன்ற மாதிரி மீனா பார்க்குறாங்க. விஜயா ரொம்பவே வருத்தத்தோட பார்வதி வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. பார்வதி காஃபி கொண்டு வர்றவங்க, விஜயா இந்தா புடி அப்படின்னு கொடுக்குறாங்க. விஜயா அதை வாங்க, ஏன் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ திடீர்னு உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணி இருக்குன்னு கேட்குறாங்க அவங்க. இத்தனை வருஷமா நான் சும்மாவே இருந்துட்டேன்ல, அதுதான் இப்போ பிரச்சனை. ஆரம்பத்திலேயே நான் ஏதாவது வேலைக்கு போயிருக்கணும், குடும்பம் பிள்ளைங்க புருஷன்னே வாழ்ந்துட்டேன், அப்படி இருந்ததெல்லாம் தப்போன்னு இப்போ தோணுது பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பாரு ரொம்ப உஷாரா இருக்காளுங்க, குடும்பத்தை விட அவங்க பார்க்குற வேலையை தான் பெருசா நினைக்கிறாங்க அப்படின்னு மீனாவை மனசுல வச்சுட்டு சொல்ற விஜயா. ஆனா நீயும் நானும் பாரு, குடும்பம் தான் பெருசுன்னு நம்ம திறமைய வெளியே கொண்டு வராமலே விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படியெல்லாம் நினைக்காத விஜயா, நீ குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வாழ்ந்த, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நானும் அப்படிதான் முன்னாடி என் பையனுக்காக வாழ்ந்த, நாம சரியா தான் இருந்திருக்கோம் அப்படின்றாங்க பார்வதி. ஆனா நீ யாருக்காக கஷ்டப்பட்டியோ அவங்களே உன் கூட இல்லையேன்றாங்க விஜயா. உன் பையன் உன்னை தனியா விட்டுட்டு அவன் பொண்டாட்டி கூட போயிட்டான்ல அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்றது, என் கடமைய நான் சரியா தான் செஞ்சேன், அதுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்ல. இப்ப நான் எனக்காக வாழறேன், சிவம் கூட சேர்ந்து கதை சொல்லி வீடியோ போடுறேன், அதுவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல. நீயாவது கதை சொல்ற, ஓரளவுக்கு பிரபலமா இருக்கிற, நல்லா சம்பாதிக்கவும் செய்யற, ஆனா என் நிலைமைய பாரு, அந்த மீனா வீட்டுல ஒண்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பொறாமையை அள்ளி தெளிச்சு கொஞ்சம் அவமானத்தோட தோலை குலுக்குறாங்க விஜயா. என் வீட்லயே என்னால இருக்க முடியல அப்படின்னு விஜயா சொல்ல, அங்க உன்னை நல்லதானே பாத்துக்கிறாங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. அட நீ வேற, அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா இலக்காரமா போயிருச்சு, எப்படா அங்க இருந்து போகலாம்னு இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க விஜயா. வேலைக்கு போலான்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அது நம்மளை எப்பவும் ஆக்டிவா வச்சிருக்கோம், சொல்ல போனா நமக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அது நல்ல விஷயம்தான். ஆனா நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு பார்வதி கேட்க, ஏன் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதா, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி விஜயா பார்வதியை பயங்கரமா முறைக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் அண்ணாமலை கிட்ட வந்து நிற்கிற விஜயா, நான் வேலைக்கு போக போறேன்றாங்க. என்ன வேலைன்னு கேட்குறாரு அவரு. டான்ஸ் சொல்லி கொடுக்குற வேலை தான், வேற என்ன வேலை தெரியும் எனக்கு, நம்ம கையிலேயும் 4 காசு இருக்கணும், அப்பதான் யாரா இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா திரும்ப அங்க மீனாவோட அம்மா நிக்கிறாங்க. 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நான் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்க விரும்பல, அதனால நான் வேலைக்கு போக தான் போறேன் அப்படின்னு விஜயா டபுள் ஸ்ட்ராங்கா சொல்ல, அண்ணாமலை ஒரு பக்கம் மீனாவோட அம்மா ஒரு பக்கமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெய் வேணுங்கிறதுக்காக இருக்கிற எல்லா வழியையும் விட்டுட்டு நான் ஒரு கொக்கை பிடிச்சிட்டு வந்து அது தலையில வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணெயை எடுத்து உருக்கி தான் நெய்யா எடுப்பேன் அப்படின்னு மொத்த கூட்டமும் சுத்திக்கிட்டு அலையுது. இந்த அரலூசுங்களால நாம முழு லூசா மாறிடுவோம் போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னதான் பண்றாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.